அன்பு சொந்தங்களுக்கு மதிய வணக்கம். இன்றைக்கி இனிப்பு பூசணிக்காய் கிடச்சிருக்கு. அதுவும் இந்த பெரும்பயிறு இருக்குல்ல, சிவப்பு பயிறு, அது கூட கூட்டு வைக்கலான்னு நினச்சிருக்கேன். ஒரு பிடி பெரும்பயிறு இருக்குல்லையே, அது சிவப்பு பயிறு நேற்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சாச்சு. இது கூட்டு, இது ரெண்டும் கூட சேர்த்து கூட்டு வைக்கிறது. தேவையான பொருட்கள்: காமூடி தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன், 3 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதை துண்டு துண்டாக கட் பண்ணணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மண்பயிறு வேக வச்சாச்சு. பெரும்பயிறு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பூசணிக்காய் அதில் போடுறேன். அரைச்சி வச்ச தேங்காய் அதில் போட போகிறேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பூசணிக்காய் ஒரு விசிலில் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு விசில் வரட்டும். உப்பு போட வேண்டாம். அந்த டைமில் கடுகு தாளிக்கலாம். ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையானது கடுகு எடுத்துருக்கேன், 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, 1 மிளகா அதில் பிச்சு போட போகிறேன். கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா, வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. பயிரும் பூசணிக்காய் கேஸ் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் தூள் போடுறேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. ஒரு விசிலில் பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. கடுகு தாளிச்சதில் தட்டுறேன். சிறிதளவு உப்பு போடுறேன். உப்பு நிறைய வாங்காது, சிறிதளவு வேணால் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். ரொம்பவும் உடையாமல் கிளறி விடணும். கொதி வரும்போது என்ன மணமாக இருக்குது. ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன், பச்சை மணம் போகிற வரைக்கும் இருக்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சேன் இல்லையா, பச்சை மணம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இது ரச சாதத்துக்கு ரொம்ப மேட்சிங்க. அப்புறம் வத்த குழம்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரலான்னு நினச்சிருக்கேன். அது இடையில கொடுத்துருக்க வேண்டியது விட்டு போச்சு. நம்ம இரும்பு தோசைக்கல் இருக்கு இல்லையா, சில நேரங்களில் தோசை வரவே வராதுங்க. நீங்கள் தோசைக்கல் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றுங்க. அது சூடான உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் அந்த எண்ணெயில் போட்டு ஏதாவது கரண்டியோ துணியோ வச்சு சூடான அப்புறம் சுத்தம் கல் மொத்தமாக தேய்ச்சி விட்டுருங்க. 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவி விட்டுட்டு தோசை போட்டாச்சுன்னா கையால் எடுக்கலாம். சட்டாப்ப தேவையே கிடையாது. செஞ்சு பாருங்கள். அது மாதிரி இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. பார்க்கும்போது தான் ஏதாவது டிப்ஸ் நான் சொன்னால் உங்களுக்கு அது தெரிய வரும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக செஞ்சு தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா. இது சூடாக பரிமாறி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு லவ் யூம்மா, பைம்மா.